நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பலவிதமான ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே இருக்கும். கூடவே நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். வாழ்க்கையில் மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி எழுந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா கனவுகளும் நிறைவேறி விட்டதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? வராகி வழிபாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே சரணாகதி ஃபாலோ பண்ணுறோம். அம்பாளோட பாதத்தில் பிரார்த்தனைகளை வைக்கிறோம். நம்ம இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அம்பாள்கிட்ட துரிதமாக நமக்கான விஷயங்களை அவள் நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிபாட்டு முறையை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வராகி பற்றிய பல நல்ல விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் நம்ம வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இணையலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் வராகி, ஜெய் வராகி. வராகியை நம்ம வழிபடும் பொழுது பொதுவாக அம்பாளை நம்ம மகாவராகியாக வழிபடுகிறோம். மகாங்கிறது பெரிய அப்படின்னு அர்த்தம். அம்பாளோட என்ன சொல்கிறது, முழு பராக்கிரமங்கள் நிறைந்த ஒரு நிலையாக தான் இந்த மகாவராகி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அவளோட மூல மந்திரம் தான் நம்ம எப்பயும் அந்த ஐம் க்ளவுங்கிற பீஜத்தோடு வரக்கூடியது. எங்கே பார்த்தாலுமே நீங்கள் உபதேசம் எடுத்தாலும் சரி, எல்லா கோவிலையும் பிரதிஷ்டை பண்ணுறதும் மகாவராகியாக தான் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அது உண்மையாக இருந்தாலும் அம்பாளுக்கும் பலவிதமான பரிணாமங்கள் உண்டு. இதனால தான் நீங்கள் அஷ்டவராகி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரிணாமங்கள் அப்படின்னா புது புது வராகி இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. வராகிக்கான குணரூபங்களாக இதை நம்ம பார்க்கணும். அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாவராகியானவள் அந்த மரகத கோட்டையில் இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அவள் கூட 3 பேர் இருக்காங்க அவளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருன்னா, முதல்ல இருக்கிறது லகுவராகி, இரண்டாவது இருப்பவள் திரஸ்கர்ணி, மூன்றாவதாக இருப்பவள் ஸ்வப்னவராகி. ஸோ இந்த 3 ரூபங்களாக வராகியே 3ஆக பிரிந்து மகாவராகி நடுவில் இருக்கா. மற்ற 3 பேரும் அவளுக்கு சுற்றி இருக்காங்க. இவர்களை அங்க தேவதைகள்னு சொல்லுவாங்க. இந்த லகுவராகியானவள் அம்பாளோட வலக்கரமாகவே செயல்படக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதை தெய்வமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டையில் உட்காந்துட்டு இருக்கா, சுற்றி எல்லாம் அட்டெண்டன்ஸ் இருக்காங்க அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு எனர்ஜி ஃபார்ம். தெய்வங்கிறது என்ன, நம்ம எல்லாருமே எனர்ஜி இல்லையா? எனர்ஜின்னா அந்த ஆற்றல். அப்படி அந்த எனர்ஜி ஃபார்மாக இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனில் அந்த சுவாமியை நம்ம அடைய முடியும். இதில் இந்த லகு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். லகுன்னா என்ன? சுலபமாகன்னு அர்த்தம். சுலபமாக அடையக்கூடியவள் தான் லகுவராகி. அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளை அவளோட அரவணைப்பில் எடுத்துக்கொள்ளக்கூடியவள் லகுவராகி. அதாவது வராகியோட பரிணாமங்கள்னு பார்க்கும்பொழுது உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. சரியா? டிஃபிகல்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 டிஃபிகல்ட்டி இருக்கும் அந்த வீடியோ கேம்லாம் விளையாடும்போது. அந்த மாதிரி நீங்கள் வராகியை உடனடியாக அடைய வேண்டும் என்றால் இந்த லகு வராகியை எடுத்துக்கும் பொழுது, அந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது சுலபமாக உங்களுக்கு தேவையானவற்றை அவள் செய்வாள். ஏன்னா உங்கள் கூட சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுவா அம்பாள். அம்பாள் கூட நம்ம சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுவோம்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தில் இருக்கிறாள். இதில் ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, இந்த லகுவராகிக்கு இன்னொரு பேர் உண்டு. இந்த பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி வராகிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் உன்மத்த பைரவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்ம் தான் இந்த உன்மத்த பைரவி. என் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பரிணாமம் தான் இந்த உன்மத்த பைரவி. உன்மத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏகாந்தம், அதாவது சொல்ல முடியாத சந்தோஷங்கள், என்ன சொல்கிறது, பேரின்பம் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த பேரின்ப நிலை தான் உன்மத்தம். உன்மத்த பைரவி. ஸோ உன்மத்தம்ங்கிறது ஏகாந்தம். பைரவினா என்ன? பைரவரின் துணையானவளின்னு அர்த்தம். பைரவர் யாரு? சிவனோட அம்சம் இல்லையா? சிவனோட மிக உக்ரமான ரூபமாக இருக்கக்கூடியவர் பைரவர். அதிலும் இந்த உன்மத்த பைரவர் என்பவர் நம்ம ஆன்மீகத்தில் மேல்நிலை அடைய வேண்டும் என்றால் அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பைரவர் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமாக அது கிட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிவனோட உக்ரமான ரூபமான பைரவரும் அம்பாளோட பராக்கிரமமான உக்ரமான ரூபத்தில் இருக்கக்கூடிய வராகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூபம்தான் உன்மத்த பைரவி. இதை பற்றி உங்களுக்கு அஷ்டோத்திரத்தில் கூட ஒரு நாமா வருது. ஓம் உன்மத்த பைரவாங்கஸ்தாயை நமக, ஓம் வாராகியை நமக,
உன்மத்த பைரவரின் அங்கமாக விளங்கக்கூடியவளே வராகியேன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரூபமாக, குணரூபமாகவே இதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த தெய்வத்தை நாம் தெரிந்து கொள்வதால் இது நமக்கு என்ன பயன் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் கேட்போம் இல்லையா? எல்லா மனிதர்களுக்கும் பல குணரூபங்கள் உண்டு. அதாவது எங்கே இருக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ இந்த வராகி வழி குரூப்பில் நான் பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசுவேன், நாய்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவேன், எங்கள் அம்மா கிட்ட பேசும்பொழுது நிறையா இன்னும் அவங்களோட குழந்தைங்கிற அந்த பாவத்தோடு பேசுவேன், என் மகன்கிட்ட பேசும்பொழுது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன், குட்டியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேசுவேன், இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேசுவோம். அதே கூட ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்பொழுது இன்னும் கார்டியலாக பேசுவோம் இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணமானது மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல தான் வராகியும். வராகி ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ரூபம் தான் மகாவராகி. அதாவது இந்த உலகத்தோட பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாய்க்கு எவ்வளோ வேலை இருக்கும், எத்தனை பிரச்சனைகளை அவள் சால்வ் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அதுவும் இல்லாமல் தேவ சேனாதிபதியாக இருக்கக்கூடியவளோட அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பெரிய பெரிய பிரச்சனைகள் மேலே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவளை இந்த உன்மத்த பைரவி ரூபத்தில் வழிபடும் பொழுது அவளது அந்த கவனத்தை நம்மால் ஈர்க்க முடியும். நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அவள் நிச்சயமாக செவி மடுப்பாள். அதாவது அம்பாள் சிவசக்தி ரூபத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும் பொழுது, ரொம்ப சந்தோஷமான மூடில் இருக்கும் பொழுது நம்ம கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாள். குழந்தை எக்ஸாமில் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கிடுதுன்னா அம்மா டென்ஷனாக இருக்கும்போது காமிக்காது, அம்மா ஜாலியான மூடில் இருக்கும்போது காமிக்கும். அப்போ உடனடியாக அதுக்கு என்ன தேவையோ அது நடந்துவிடும். இல்லை ஏதோ ஒன்று வாங்கி தரணும் அந்த குழந்தைக்குனாலும் அந்த மாதிரி நேரத்தில் தான் வரும். இப்போ நம்மளோட பாஸ் கிட்ட நம்ம பண்ணும்பொழுதும் அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? மூடு பார்த்து தான் உள்ளே போவோம் நம்ம ரூமுக்குள்ளே. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பான மூடில் நம்ம போனோம்னா நமக்கான விஷயங்கள் நடக்காது. அந்த மாதிரி மகாவராகியானவள் இந்த உலகத்தின் பொறுப்பை எல்லாம் தாங்கி கொண்டு பலவிதமான பெரிய பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளை அணுகுவதற்கு எளிதான ஒரு வழியாக லகுவராகி நமக்கு கிடைத்திருக்கிறாள். அந்த குணரூபத்தை நாம் நினைக்கும் பொழுது ஈஸியாக நமக்கு நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அப்படிங்கிறதுனால தான் அம்பாளுக்கு லகு வராகின்னு பேர். சரி, ஓகே, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கான தியான ஸ்லோகம் இருக்குது, அம்பாளுக்கான மூல மந்திரம் இருக்குது. இதை நான் எஜுகேஷ்னல் பர்பஸ், அதாவது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறேன். வராகியோட உபாசனை ப்ராப்பராக எடுக்காமல் இந்த மந்திரங்களை சொல்லக்கூடாது. ஆனால் இதுலேருந்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அம்பாளோட தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ப்ரொனவுன்சியேஷனும் இதில் சொல்கிறேன்னா, மகார்ணவே நிபதிதாம் உத்தரந்திம் வசுந்தராம் மகாதம்ஷ்ட்ராம் மகாகாயாம் நமாமி உன்மத்த பைரவீம். இந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, மிகப்பெரிய உருவம் கொண்டிருக்கிறாள் வராகி. அவளும் பெரிய தந்தம் வச்சுருக்கா. அந்த 2 தந்தங்களாலேயும் கொந்தளிக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துக்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமாதேவியை மீட்டெடுத்து தந்தங்களில் அப்படியே ஏந்தி கொண்டு வெளியே வருகிறாளாம். இப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட வராகியே உன்மத்த பைரவரோடு இடப்பாகத்தில் அவரது மடியில் அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையே உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த தியான அம்பாளோட பொருள். அம்பாளோட மூலமந்திரம் என்னன்னா, ஓம் லும் வாராகி லும் உன்மத்த பைரவி பாதுகாப்பியோ நமக. இந்த மூலமந்திரம் உபதேசம் இல்லாமல் சொல்ல முடியாது. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு எப்போ எந்த உபதேசம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. சரி, தினப்படியாக இந்த வராகியை நம்ம வழிபடணும்னா எப்படி வழிபடணும்னு கேட்டிங்கன்னா, அவளது நாம மந்திரமாகிய ஓம் உன்மத்த பைரவாங்கஸ்தாயை நமக, ஓம் வாராகியை நமக அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஓம் உன்மத்த பைரவியே நமோ நமக ஓம் அப்படி சொல்லலாம். ஸோ ஓமில் ஆரம்பித்து ஓமில் முடியும். ஓம் உன்மத்த பைரவி நமோ நமக ஓம். இந்த வழிபாட்டில் இன்னொரு ட்ரிக்கு என்னென்னா, அம்பாளை நம்ம வழிபடும் பொழுது பைரவரையும் சேர்த்து வழிபட்டால் அம்பா இன்னும் சந்தோஷப்படுவாள். இப்போ என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்களேன். எனக்கு நாய் இல்லாமல் இருக்கவே தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என் கூட நாய்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு 5 நாய் இது வரைக்கும் குட்டிலேருந்து நான் வளர்த்துருக்கேன். எதனால் அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு வந்ததுன்னு தெரில. முதல்ல பைரவரோட வாகனமான இந்த நாய்கள் தான் என்கிட்ட வந்தது.
அதுக்கப்புறம் தான் அம்பாளோட அந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சிது. ஸோ தினப்படியாகவே பைரவருக்கான சேவையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். ஏன்னா இந்த நாய்களை குளிப்பாட்டுறது, சாப்பாடு போடுறது, அதுங்களோட அன்பாக இருக்கிறது, அதுங்களை வாக் கூட்டின்னு போகிறதுன்னு ஏதோ ஒரு சேவை செய்து கொண்டே இருக்கிறேன் நான். இது வந்து நமக்கே தெரியாமல் அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். வராகி வழிபாடு, அதுவும் அம்பாளை வந்து லகுவராகியாக உன்மத்த பைரவியாக நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து பைரவருக்கு அஷ்டமியில் அர்ச்சனை செய்யலாம், அவருக்கு விளக்கு போடலாம். அதே போல் பைரவரோட வாகனமாகிய நாய்களுக்கு பயிர முட்டை சாப்பாடு போடணும். பன்னு வாங்கி தருது, பிஸ்கெட் வாங்கி தருது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு நல்ல தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒன்று ஒட்டெவர் இட் இஸ், அதுக்கு மாமிசம் வாங்கி போட்டாலும் தப்பு கிடையாது. நிறைய நாய்கள், அதுவும் தெரு நாய்கள் வந்து சரியான உணவு இல்லாமல் செத்து போயின்னு இருக்கு இல்லையா. பசியோடு வர நாய்க்கு என்ன கலர்னு பார்க்கக்கூடாது. கருப்பு கலராக இருந்தால் தான் பைரவருக்கு உகந்ததுலாம் பார்க்கக்கூடாது, அது மகா பாவம். ஸோ எந்த நாய் வந்தாலும் அதுக்கு வந்து அதை விரட்டி அடிக்காமல் அதுக்கு உணவு கொடுப்பது வந்து ரொம்ப பெரிய ஒரு கர்மாவை கழிக்கும், பெரிய புண்ணியத்தை கொண்டு வரும், பைரவரோட அனுகிரகம் கிடைக்கும். அப்போ நீங்கள் உன்மத்த பைரவியை வழிபடும் பொழுது அம்பாள் மிகுந்த சந்தோஷப்படுவாள். அம்பாள் ரொம்ப சந்தோஷமாகி உங்களுக்கு ஃபாஸ்டாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சரி, உன்மத்த பைரவியை வழிபடக்கூடிய நல்ல திதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வராகிக்கு பஞ்சமி உகந்தது. அம்பாளை வந்து உன்மத்த பைரவியாக வழிபடும் பொழுது அஷ்டமி வழிபாடும் செய்யலாம் அம்பாளுக்கு, அதுவும் ரொம்ப விசேஷம்தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து அம்பாளுக்கு தயிர் சாதம் நைவேத்தியமாக கொடுக்கலாம். அதே போல் நல்ல காரமான உணவு தரலாம் அம்பாளுக்கு. மொச்சை இருக்கு இல்லையா, அந்த மொச்சையை வேக வச்சு புளிக்குழம்பு பண்ணி சாதம் போட்டு அம்பாளுக்கு தரலாம். இந்த மாதிரி காரசாரமான உணவுகள் கொடுக்கலாம். ஏன்னா வந்து உக்ர ரூபத்தில் இருக்கா இல்லையா. உங்களால் முடிஞ்சால் காசிக்கு போயிட்டு வாங்குவோம், அங்கே பாதாள வராகியாக அம்பாள் இருக்காள். பைரவரோட பக்கத்துலேயே இருக்கிறதுனால பைரவியாக இருக்காள். நான் திருப்பி சொல்கிறேன், அம்பாள் வந்து தனித்தனி வராகி கிடையாது, ஒரே வராகி தான், அவள் தான் மகாவராகி. அவளை இந்த குணரூபத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சிவசக்தி ஐக்கிய ரூபமாக பைரவியாக நம்ம வழிபடும் பொழுது அவள் லகுவாக நமக்கு ஆட்படுவாள். ஆஷாட நவராத்திரி கூடிய சீக்கிரம் வருது. இதில் அந்த வழிபாடு முறைகள்லாம் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கடஸ்தாபனம், கலசம் வைக்கிற நாள்லேருந்து விசர்ஜனம்னு சொல்லுவாங்க, கடைசியில் வந்து எல்லாம் முடித்து கலசத்தை எடுத்து அந்த தண்ணீரை எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்ணுற வரைக்கும் ஒரு நாளும் எந்தெந்த ரூபத்தில் அம்பாளை வழிபடணுங்கிறத பற்றி கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். அதில் நிச்சயமாக லகுவராகி உன்மத்த பைரவி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறும். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வராகி வழி சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, HYPE. கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு வரும். ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ் நம்மள மாதிரி யூடியூப்பில் 5000 சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஹைப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பல பேருக்கு இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இன்னொரு காணொளியில் அம்பாளோட இன்னொரு குணரூபத்தை பார்ப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.